Good morning students. பாடத்தில் எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்க? ரெகுலராக ரிவைஸ் பண்ணுறீங்களா? இடையில ஒரு கேப் ஆகி போச்சுது. நமக்கு இப்போ ஸ்கூல் எப்போ 11th 12th இப்போ 9th 10th 11th 12th இப்போ ரீஓப்பன் பண்ணணும்னு சொல்லியாச்சுது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாடங்களை ரிவைஸ் பண்ணுறீங்களா? ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி நீட்டுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ண நினச்சிட்டிங்கன்னா குயிக்காக நீட்டுக்குள்ளதை எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி இப்போ நம்மளுடைய பாடத்தில் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எதுன்னா பாக்டீரியா பார்த்துட்ருக்குறோம். பாக்டீரியாவில் வந்து என்னென்ன பார்த்தோங்கிற நம்ம பார்த்தோம்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் பார்த்தோம், கிராண்ட் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம், லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா, ரெஸ்பிரேஷன் நியூட்ரிஷன் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம். தமிழ் மீடியத்தில் 26வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ, உனக்கு அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண போய் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அது பக்கத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் எடுத்துக்கோ, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. சரியா? இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா நம்ம இதில் 2 இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். ஒன்று வந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ், அடுத்தது ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஒன்று வந்து அதனுடைய பயன்கள், அடுத்தது பாக்டீரியாவினால் உருவாகக்கூடிய தீமைகள். சரியா? இதை நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம பாக்டீரியா பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா சாயில் ஃபர்டிலிட்டி, அதாவது மண் வளம் பார்க்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் உயிர் எதிர்ப்பொருள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸில் பொருளாதார முக்கியத்துவத்தில் 3வது தொழிற்சாலை பயன்கள். சரியா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். பாக்டீரியானால ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னன்னா இட் காசஸ் டிசீசஸ். எதுகளுக்கு நோய்களை உண்டாக்குதுன்னா தாவரங்களுக்கு நோய்களை உண்டாக்குது, விலங்குகளுக்கு நோய்களை உண்டாக்குது. அனிமல் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. அதுக்கப்புறம் ஹியூமன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. பாக்டீரியங்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். அப்போ இந்த நோய்கள்ங்கிறது தீமையான விளைவுகள், மீதி எல்லாம் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் அல்லது பாக்டீரியாவினால் உண்டாகக்கூடிய நன்மைகள். சரியா? சரி, இப்போ முதலாவது பாக்டீரியா நமக்கு என்னென்ன வகைகள்ல பயனாகுது கொஞ்சம் யோசித்து, இதுவரைக்கும் என்னென்ன படிச்சீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, சொல்லுங்க. என்னதெல்லாம் நம்ம இதில் மண் வளம்னு பார்க்குறோம். மண் வளம்ங்கிறதுல பாக்டீரியா என்னன்னா ஒரு பெரிய ஒரு யூஸ் நமக்கு இருக்கு. பாக்டீரியானால இது என்ன செய்யுதுன்னா வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணுது. அதாவது அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து இன்சால்யூபிள், இனர்ட், இன்ஆக்டிவ், இன்சால்யூபிள். அப்போ வந்து அந்த வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் 78% இருக்கு அட்மாஸ்பியர்ல. அந்த நைட்ரஜனை பிளான்ட்ஸால டைரக்டா பயன்படுத்த முடியாது. நைட்ரஜன் பிளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கலான்னு பார்த்தா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு, அதனுடைய குரோத்துக்கே, பிளான்டோட குரோத்துக்கு, அது வந்து ஃப்ரூட்ஸை கொடுக்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமே என்னதுன்னா நைட்ரஜன் தான். அப்போ அந்த பிளான்ட்ஸுக்கு எப்படி எப்படி நைட்ரஜன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சாயில் ஃபர்டிலிட்டியில பார்க்குறோம். சரியா? பார்ப்போம், ஒன் பை ஒன்னா பார்ப்போம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா போத் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல். இந்த பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ், நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்ம பார்த்தோம்னா சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது மண் வளம். இப்போ அதை ஃபர்ஸ்ட் வந்து அமோனிஃபிகேஷன் பார்க்குறோம். அமோனிஃபிகேஷன் நம்ம சொல்லும் போது இதில் என்ன நடக்குதுன்னா பாரு, அமோனிஃபிகேஷன்ல அமோனியம் சால்ட் உருவாகிறதுக்கு பேர் தான் அமோனிஃபிகேஷன். அல்லது அமோனிஃபிகேஷன்ல அமோனியா உருவாகிறதுக்கு பேர் தான்
அமோனிஃபிகேஷன். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெட் பாடிஸில் உள்ள புரோட்டீன்ஸ், அதாவது இறந்து போன தாவர விலங்குகளுடைய பாடியில் காணப்படக்கூடிய புரோட்டீன்ஸை பாக்டீரியா பிரேக் டவுன் பண்ணுறதுனால அமோனியா ரிலீஸ் ஆகுது. அந்த அமோனியா சில பாக்டீரியாங்கள்னால அமோனியம் சால்ட்டாக மாறுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ரமோசஸ், அடுத்தது பேசிலஸ் மைக்காய்ட்ஸ். சரியா? அப்போ அமோனிஃபிகேஷன் ஆனது proteins present in the dead bodies of plants and animals are broken down into ammonia, or when the bacteria break down the proteins present in the dead bodies of plants and animals, bacteria release ammonia, and this ammonia then converted into ammonium salts, which can be used by the plants for their growth or to manufacture proteins. சரியா? அப்போ நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் எதுக்கு தேவை? புரோட்டீனை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவை. இந்த நைட்ரஜன் எப்படி அட்மாஸ்பியர்ல பிளண்டியா இருக்கு, 78% இருக்கு. ஆக்சிஜன் கூட கம்மி தான். எவ்வளவு இருக்குது? 21%. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு? 0.03% தான். ஆனா நைட்ரஜன் பிளண்டி 78% இருக்கு. ஆனா அந்த நைட்ரஜனை யூஸ் பண்ண முடியாது. வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களால் பயன்படுத்த முடியாது. அப்ப தாவரங்களுக்கு அந்த நைட்ரஜன் எப்படிதான் கொடுக்கப்படணும்னா அமோனியாவை கொடுக்கப்படணும். அல்ல அமோனியா சால்ஸா கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் பிளான்ட்ஸால யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம பிளான்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சாயில்ல ஆட் பண்ணக்கூடிய மெயின் காம்பனண்ட் என்னதுன்னா நைட்ரஜன் தான். அது அமோனியம் சால்ஸா கொடுக்கலாம், யூரியாவா கொடுக்கலாம், அமோனியா நைட்ரேட்ஸா கொடுக்கலாம். இப்படிதான் அவங்க அந்த நைட்ரேட்ஸ் பிளான்ட்ஸ்க்கு நைட்ரஜன் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த நைட்ரஜனை ப்ரொவைட் பண்ணாதான் அது கிரீனா, நல்ல வேகமா பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். சரி? அப்போ அமோனிஃபிகேஷன்ல என்ன நடக்குன்னா Bacillus ramosus and Bacillus mycoids break down the dead plants and animals into ammonia. Then it is converted to ammonium salts, which can be utilized by the plants for their growth. அப்போ டெட் பாடிஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், டெட் பிளான்ட்ஸ்ல அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதை அமோனியம் சால்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். அப்போ அமோனியமாக்கம்ங்கிறது என்னன்னா பேசிலஸ் ரமோசஸ், பேசிலஸ் மைக்காய்ட்ஸ்ங்கிற பாக்டீரியா தாவர விலங்கு போன்றவைகள்ல காணப்படக்கூடிய இறந்து போன தாவர விலங்குகள் உடல்ல காணப்படக்கூடிய புரதங்களை அமோனியாவாகவும் அமோனியா உப்புகளாகவும் மாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பேரு அமோனிஃபிகேஷன். சரியா? அதான் இதில் பார்க்குறோம். முதல் ஸ்டேஜ் சாயில் ஃபர்டிலைசேஷன்ல அமோனிஃபிகேஷன். Bacillus ramosus, Bacillus mycoids convert complex proteins in the dead bodies of plants and animals into ammonia, which is later converted into ammonium salt. இந்த ரெண்டாவது ப்ராசஸ் வந்து நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன்ல என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னால பார்த்தா அமோனியம் சால்ட்ஸ் தான். அந்த அமோனியம் சால்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இட் வில் பி கன்வெர்டட் டு நைட்ரைட்ஸ், NO2, இதோட NH4+. அந்த அமோனியம் சால்ட்ஸ் முதல்ல எப்படி இந்த ஒரு பாக்டீரியானால நைட்ரோசோமோனாஸ்ங்கிற பாக்டீரியானால நைட்ரைட்ஸா பிரேக் டவுன் பண்ணுது, NO2-. அந்த NO2- then converted into NO3-, which is called nitrates by the bacteria Nitrobacter. அப்போ அமோனியம் சால்ட்ஸ் நைட்ரோசோமோனாஸ்ங்கிற பாக்டீரியா நைட்ரேட்ஸ் ஆகும். அதுக்கு நைட்ரோபாக்டர்ங்கிற பாக்டீரியா இந்த நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்ணுது. இந்த நைட்ரேட்ஸை பிளான்ட்ஸால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நைட்ரிஃபிகேஷன். முதல்ல பார்த்தோம் நைட்ரிஃபிகேஷன்ல புரோட்டீன்ஸை அமோனியம் சால்ட்ஸா மாத்துது. அப்போ அமோனியம் சால்ட்ஸை பிளான்ட்ஸால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ராசஸ் நைட்ரிஃபிகேஷன்ல என்ன பார்க்குறோம்னா அமோனியம் சால்ட்ஸோ அமோனியம் காம்பவுண்ட்ஸை நைட்ரேட்ஸா மாத்துது. அதையும் பிளான்ட்ஸால யூட்டிலைஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். சரியா? அப்போ ரெண்டாவது நைட்ரிஃபிகேஷன் நைட்ரஜன் ஆக்கம். இதுல
பயன்படக்கூடிய பாக்டீரியாக்கள் எதுலாம்னா நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ். இது என்ன செய்யணும், அமோனியா உப்புக்களை நைட்ரைட், நைட்ரேட்டுகளாக மாற்றுகின்றன. இதுல ஈடுபடக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேரு நைட்ரோசோமோனாஸ், ரெண்டாவது பாக்டீரியாவுக்கு பேரு நைட்ரோபாக்டர். சரி, அப்ப அதான் அதை பார்க்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல. ரெண்டாவது நைட்ரிஃபிகேஷன். மூணாவது நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். இந்த நைட்ரஜன் இது அதே அந்த நைட்ரஜன் ஆக்கிறது அதே ப்ராசஸ் தான். NO4 அமோனியம் சாஸ், அமோனியம் உப்புக்கள் நைட்ரோசோமோனாஸ்ங்கிற பாக்டீரியானால நைட்ரைட்ஸா மாத்துது. இந்த நைட்ரைட்ஸை நைட்ரோபாக்டர்ங்கிற பாக்டீரியா மூலமா நைட்ரேட்டா மாற்றப்படுது. இதுக்கு பேர் தான் நைட்ரிஃபிகேஷன். சரியா? இன்னும் தேர்ட் ப்ராசஸ் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். இது என்ன நடக்குன்னா நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா ரெடியூஸ் நைட்ரஜன் கேஸ் இன்டு அமோனியா. வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய நைட்ரஜனை அமோனியாவாக ஒடுக்கப்படுறதுக்கு பேர் தான் என்னது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைமுக்கு பேர் நைட்ரோஜினேஸ் என்சைம். இதுல ரெண்டு விதமான பாக்டீரியாக்கள் ஈடுபடுது. ஒன்று வந்து சிம்பியாட்டிக் பாக்டீரியா, ரெண்டாவது வகை வந்து நான் சிம்பியாட்டிக் பாக்டீரியா. இந்த ரெண்டு ஒரு பாக்டீரியா வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட் நாடியூல்ஸ்ல காணப்படும், அது சிம்பியாட்டிக் பாக்டீரியா. ரெண்டாவது நான் சிம்பியாட்டிக் பாக்டீரியா, சில பாக்டீரியா தனித்து காணப்படும் மணல்ல, அதுவுமே வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நைட்ரேட்ஸா மாற்றுது. அதுல ஈடுபடக்கூடிய அதற்கு தேவையான நொதிக்கு பேர், என்சைமுக்கு பேர் நைட்ரோஜினேஸ். சரியா? இதுல காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு லெகுமினஸ் பிளான்ட்ஸோட ரூட் நாடியூல்ஸ். லெகுமினஸ் பிளான்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது எதுலாம்னா பல்சஸ், பச்சை பட்டாணி, உளுந்து, கிரீன் கிராம், பச்சை பயிறு, வேற ஆஸ்கிராம், காணம், வேற பீ பிளான்ட், அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட். அப்போ இந்த விதமான லெகுமினஸ் பிளான்ட்னுடைய ரூட் நாடியூல்ஸ்ல இந்த பாக்டீரியா காணப்படுது. இது பிளான்ட், அதனுடைய ரூட் நாடியூல்ஸுக்குள்ள பாக்டீரியா இருக்கு. எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம், ரைசோபியம் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா இதுக்குள்ள இருந்து என்ன செய்யுது, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அமோனியாவா கன்வெர்ட் பண்ணுது. இந்த அமோனியாவை பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணப்படுது. இதுக்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதுல இன்னும் இருக்கு, இது நடக்குது எதுலன்னா வளிமண்டலத்துல லைட்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, லைட்னிங் தண்டரிங். அந்த நேரத்துல கூடிய வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி நைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான். வளிமண்டலத்துல லைட்னிங் மின்னல் இருக்கிறப்போ அல்லது இடி இடிக்கும் போது, ஹெவியா இருக்கும் போது நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நைட்ரேட்ஸ்களை ஃபார்ம் பண்ணுது. அதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான். நைட்ரஜன் வந்து இந்த இடத்துல அமோனியாவை கன்வெர்ட் பண்ணப்படுறதுக்கும் பேர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான். சரியா? இதுதான் அந்த ரூட் நாடியூல்ஸ். பேர் ரூட் நாடியூல்ஸ் இருக்கு. இந்த ரூட் நாடியூல்ஸ் தான் பாக்டீரியா. இது காணப்படுது ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ரைசோபியம் வச்சது அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இதுல அமோனியாவா அல்லது நைட்ரேட்ஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணப்படுது. அது அந்த பிளான்ட் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணப்படுது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு பயன்படுத்துது, புரோட்டீன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பயன்படுத்துது. அப்போ இந்த ரைசோபியம் பாக்டீரியா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அப்போ பிளான்ட்ல இருந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியாக்கு என்ன கிடைக்குது, ஷெல்டர், தங்கக்கூடிய இடம், அதுக்கு நியூட்ரியன்ஸ் அதுல இருந்து கிடைக்குது. அப்போ போத் ஆர் பெனிஃபிட்டட். அதான் நம்ம என்ன சொன்னோம், சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். அதுல இரண்டு உயிரினங்கள் என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது. சரியா? அதான் தேர்ட் ப்ராசஸ். இதில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், converting atmospheric nitrogen into organic nitrogen. Like ரெண்டாவது, the nitrogenous compounds are also oxidized to nitrogen. All these activities of bacteria increase soil fertility.
இது பாக்டீரியாவோட யூஸ்ன்னு பார்க்கணும். மற்றபடி இப்போ நமக்கு வந்து நைட்ரஜன் காம்பவுண்ட் பிளான்ட்ஸ்லாம் எப்படி கிடைக்குது, யூரியாவாக ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. கடைகளில் பார்த்தா கெமிக்கலி சிந்தசைஸ்ட் யூரியா கிடைக்குது. அந்த யூரியாவுக்கு நைட்ரஜன் சோர்ஸாக யூஸ் பண்ணப்படுது. சரியா. ரெண்டாவது பெனிஃபிட்ஸில் ஆஸ்பெக்டுங்கிறது வந்து உயிர் எதிர்ப்பொருள், ஆன்டிபயோட்டிக்ஸ். பாக்டீரியாவில் வந்து கிடைக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் அதனுடைய ரோல், அதனுடைய பயன்கள் இதெல்லாம். ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிற ஆன்டிபயோட்டிக் உயிர் எதிர்ப்பொருள் எதுல இருந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். சரியா. அதனுடைய யூஸ் என்ன, இட் கியூர்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீர் குழாய் தொடர்பான நோய்கள். அடுத்த டியூபர்குலோசிஸ், எலும்புருக்கி நோய். அடுத்த மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ்னா மூளை சவ்வு பாதிப்பு, பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரைனை பாதிக்கும் இந்த பாக்டீரியா. நீ படிச்சிருப்பா, பயா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், டியூரா மேட்டர். பிரெயினை சுற்றி காணப்படக்கூடிய 3 மெம்பரைன், பயா மேட்டர், டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர். இது 3 பிரெயினை சுற்றி காணப்படக்கூடியது. அந்த பகுதியில் பாக்டீரியா போய் இன்ஃபெக்ஷன் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் மெனிஞ்சைட்டிஸ். அடுத்தது வந்து நிமோனியா. நிமோனியாங்கிறது என்ன நோய்னா, நிமோனியா காய்ச்சல், இது நம்மளுடைய லங்ஸ் நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வகை தொற்று நோய். அடுத்த ஆரியோமைசின், அது எதுல இருந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேசியன்ஸ். இட் இஸ் யூஸ்ட் as a medicine to treat whooping cough and eye infections. கக்குவால் இரும்பல், கண் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது 3வது குளோரோமைசிட்டின். இதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர், இதை உருவாக்க, இந்த ஆன்டிபயோட்டிக் கிடைக்கக்கூடிய பாக்டீரியா, அதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் பேசிலஸ் லிஞ்சனிஃபார்மிஸ். பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ். சரியா. one difference. Okay. Chloromycetin, Streptomyces venezuelae. சரியா. அதாவது ஆன்டிபயோட்டிக் குளோரோமைசிட்டின் வந்து எது கிடைக்குன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலைல இருந்து. இட் கியூர் டைஃபாய்டு ஃபீவர், டைஃபாய்டு காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுது. அடுத்தது குளோரோமைசிட்டின், அடுத்த 4th one பேசிட்ரசின், பேசிலஸ் லிச்சனிஃபார்மிஸ், பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ் தமிழாக்கத்தில். அதனுடைய யூஸ் என்ன, இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் சிஃபிலிஸ், இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். மேக நோய்க்கு மருந்தாக இது பயன்படுது. அடுத்த பாலிமிக்சின், அதில் எதுலேருந்து எந்த பாக்டீரியா வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுது, பேசிலஸ் பாலிமிக்ஸா. இதனுடைய யூஸ் என்ன, இட் கியூர்ஸ் சம் பாக்டீரியல் டிசீசஸ். இது சில வகையான பாக்டீரியா நோய்களை இதை குணப்படுத்துவதற்கு இது பயன்படுது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் யூசஸ், தொழிற்சாலை பயன்கள். முதலாவது லாக்டிக் அமிலம் தயாரிப்பதற்கு பயன்படுது, லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன். அதில் பயன்படக்கூடிய பாக்டீரியா எல்லாம் லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அண்ட் லாக்டோபேசிலஸ் பல்கேரிக்கஸ். சரியா. இதனுடைய பயன்கள் என்ன, இது வந்து கன்வெர்ட் மில்க் சுகர், பாலில் உள்ள லாக்டோஸ் என்கிற சர்க்கரையை லாக்டிக் அமிலமாக, லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. அப்போ லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் and Lactobacillus bulgaricus bacteria, they can convert the milk sugar lactose into lactic acid. அடுத்த பட்டர், நம்ம தயிர் சொல்றோம்ல, பட்டர் தயிர் இல்லை, தயிருக்கு அப்படி கேடு, பட்டருங்கிற வெண்ணெய். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு எந்த பாக்டீரியா பயன்படுது, லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ் லியூகோனாஸ்டாக் சிட்ரோ வரும். சரியா. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, கன்வெர்ட் மில்க் இன்டு பட்டர், பாலை வெண்ணையாக மாற்ற இது பயன்படுது. அடுத்த சீஸ், பாலடை கட்டி. இதில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ்
அடுத்த பாக்டீரியாவுக்கு பேர் லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ். இந்த லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் வந்து முதல்ல இருக்கக்கூடிய அதே பாக்டீரியா இதுலையும் வாழ்வாங்க. இது சீஸ் ப்ரொடக்ஷனுக்கு. இது கன்வெர்ட் த மில்க் இன்டு சீஸ். சரி, பாலடை கட்டியா மாற்று. அடுத்த கர்டு நம்ம சாப்பிட. இந்த மூணு பாக்டீரியா ஒரே பாக்டீரியா வாழ்வாங்க பாரு. கர்டு தயிர் தயாரித்தல் இது ஈடுபடுது. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன? லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ். மில்க் வந்து நமக்கு அந்த தைரமான ஒரு லேசா புளிப்பிச்சு வருது, இந்த பாக்டீரியாவுடைய ஆக்ட் தான். இட் கன்வெர்ட்ஸ் மில்க் இன்டு கர்டு. சரியா? அடுத்தது யோகட் ப்ரிப்பரேஷனுக்கு எது பயன்படுது? லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ். இது என்ன பண்ணுது? கன்வெர்ட் த மில்க் இன்டு யோகட். யோகட்ல வந்து லேசா என்ன இருக்கும்? ஒரு இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? யோகட். சரி, அடுத்து it is useful in the preparation of vinegar, acetic amylum. இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் அசெட்டோபாக்டர் அசிட்டிக். இதனுடைய ரோல் என்னன்னா, this bacteria oxidizes ethyl alcohol obtained from molasses by fermentation of vinegar. அதாவது மொலாசஸ்ங்கிறது வெள்ளப்பாகுல ஒரு வேஸ்ட். அந்த வெள்ளப்பாக்குல இருந்து கிடைக்கக்கூடிய அச்சுவலம்லாம் இருக்குல்ல, மண்டவலம் இப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த சுகரை, அந்த சர்க்கரையை ஃபெர்மெண்ட் பண்ணி வெனிகராக மாற்றப்படுது. அதற்கு தேவையான பாக்டீரியாவுக்கு பேர் அசெட்டோபாக்டர் அசிட்டைக். அப்போ வெனிகர், அந்த சுகர் இண்டஸ்ட்ரியிலலாம் வரக்கூடிய வேஸ்ட்டுக்கு பேர் மொலாசஸ். அந்த மொலாசஸோட இந்த பாக்டீரியா சேர்த்தாச்சுன்னா அசெட்டிக் அமிலம், அதாவது வினிகர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அது பயன்படுது. சரியா? இது அடுத்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன். இதில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கிளாஸ்ட்ரிடியம் அசெட்டோபியூட்ரிகம். இது அதனுடைய ரோல், the bacterial role. Alcohols and acetones are prepared from molasses by fermentation, activity of the anaerobic respiration. இது தப்பா இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில். செக் பண்ணிக்கப்பா. இதனுடைய யூஸ் என்னன்னா, ஓகே இது கரெக்ட் தான். ஓகே, ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன், அதாவது பியூட்டைல் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இதிலிருந்து இந்த மொலாசஸை பயன்படுத்தி ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்டு இந்த ஆல்கஹால் அசிட்டோன் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அடுத்து ரெட்டிங்கா ஃபைபர்ஸ். இந்த ரெட்டிங்கா ஃபைபர்ஸ்ங்கிற என்னன்னா, நார்களை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுது. கிளாஸ்ட்ரிடியம் டெர்சியம். Role of the fibers from the fiber yielding plants are separated by the action of Clostridium is called retting fibers. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நார்த்தன் தாவரங்களிலிருந்து வரக்கூடிய நார்களை பிரித்தெடுக்கும் செயலுக்கு நார் பிரித்தல் என்று பெயர். ரெட்டிங்னா நார் பிரித்தல். இது வந்து தேங்காய் சவுரி இருக்குல்ல, அதே மாதிரி சணல் இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இந்த பாக்டீரியா ரியாக்ட் பண்ணி ஃபைபர்ஸை செப்பரேட் பண்ணி கொடுக்குது. சரியா? அடுத்த விட்டமின்ஸ். இது நமக்கு தெரியும் இல்லையா, நீ படிச்சிருப்ப. வைட்டமின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியா எஸ்கிரிஷியா கோலை, கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்ரிகம். Living in the intestine of the human beings produce large quantities of vitamin K and vitamin B complex. அதாவது இது இந்த பாக்டீரியா காணப்படுதுன்னா, மனிதனுடைய குடல் பகுதியில் உயிர் வாழ்ந்து அதிக அளவு வைட்டமின் கேயும் வைட்டமின் பியும் கூட்டுப்பொருளாக உற்பத்தி செய்யப்படுது. நம்மளுடைய கட்டில் தான், நம்மளுடைய உணவு குழாயில் தான் இந்த பாக்டீரியா கிடக்குது. நம்மளுடைய உணவு குழாயில் தான் இதுகளை உருவாக்கப்படுது. விட்டமின் கேயும் ஏயும் அது மனிதனுடைய உடலும் பயன்படுத்திக்கிறது. விட்டமின் கே பி. சரியா? சரி, நாட்டு ஏ. அடுத்து கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோபியூட்ரிகம். இது வந்து என்ன செய்யுதுன்னா, என்னுடைய ரோல் என்னன்னா, இந்த மாதிரியான மொலாசஸ் அல்ல உணவுப் பொருட்கள் வந்து எதை உருவாக்கணும்னா விட்டமின் B2 இஸ் ப்ரிப்பேர்டு. சரியா? அதாவது விட்டமின் B2 தயாரிப்பதற்கு இது பயன்படுது. சரியா? அடுத்தது curing of tea and tobacco.
இதில் ஈடுபடக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் மைக்கோகோகஸ் கேண்டிசன்ஸ். அடுத்த பேசிலஸ் மெகாத்தீரியம். சரியா? இந்த பாக்டீரியாவோட யூஸ் என்னன்னா, the special flavor and aroma of the tea and tobacco are due to fermentation. இந்த பாக்டீரியா என்னன்னா நொதித்தல் மூலமாக புகையிலையோ தேயிலையோ பதப்படுத்தப்பட்டு நறுமணமும் சுவையும் இதோட மேம்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம டீ ஒரிஜினல் லீஃபை நீ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்காது, நம்ம டீ குடிக்கக்கூடிய மாதிரி இருக்காது, வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்போ எதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டீ லீவ்ஸை அல்லது இந்த லீவ்ஸை என்ன செய்வாங்கன்னா ஃபர்மெண்ட் பண்ண விடுவாங்க இந்த பாக்டீரியா வச்சு. மைக்கோகாக்கஸ் கேண்டிகன்ஸ், பேசிலஸ் மெகாத்தீரியம் போன்ற பாக்டீரியாக்களை பயன்படுத்தி ஃப்ளேவரை உண்டாக்குறாங்க, அரோமா அதனுடைய ருசியையும் மனத்தையும் உருவாக்குறாங்க டீக்கும் டொபாக்கோக்கும். சரியா? அடுத்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பாக்டீரியா. நீ இப்போ எலுமிச்சம்பழம் வாங்கும்போது அதனுடைய ஸ்கில்ல பார்த்து எப்படி காணப்படும், இதுக்கு பேர் சிட்ரஸ் கேங்கர். ஆனால் உருளைக்கிழங்கு வாங்கும்போது காணப்படும், அதுக்கு பேர் பொட்டேட்டோ ஸ்கேப். சரியா? இது பிளான்ட் டிசீசஸ். பிளான்ட் டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னதுலாம், ரைஸில் காஸ் பண்ணக்கூடிய அந்த டிசீஸ்க்கு பேர் பாக்டீரியல் பிளைட். அந்த பாக்டீரியாவுக்கு பேர் சாந்தோமோனாஸ் ஒரைசை. அடுத்த ஆப்பிளில் ஃபயர் பிளைட்டுங்கிற நோயை உருவாக்குது. அந்த பேத்தோஜனுக்கு பேர் எர்வீனியா அமைலோவோரா. அடுத்த கேரட்டில் உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் எர்வீனியா கரோட்டோவோரா. சிட்ரஸில் சாந்தோமோனாஸ் சிட்ரி. அடுத்த காட்டனில் இது உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் ஆங்குலார் லீஃப் ஸ்பாட், சாந்தோமோனாஸ் மல்வேசியம். அடுத்த பொட்டேட்டோவில் ரிங் ராட் பாக்டீரியாவுக்கு பேர் கிளாவிபாக்டர் மைக்கிஜெனசிஸ். அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்னதுன்னா, அதாவது பொட்டேட்டோவில் ரிங் ராட் வளைய அழுகல் நோய் உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் ஸ்பீசிஸ்க்கு பேர் என்னன்னா கிளாவிபாக்டர் மெக்சிகனன்சிஸ். சரியா? அடுத்த பொட்டேட்டோவில் ஸ்கேப் உருவாக்குது, படைப்பு நோய் இது உருவாக்குது உருளைக்கிழங்குல. அதுக்குரிய பாக்டீரியாவுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்கேபிஸ். ஸ்கேப்ங்கிற நோய் உருவாக்குறதுனால, படைப்பு நோய் உருவாக்குறதுனால அதுக்கு பேர் அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ஸ்கேபிஸ். இது பிளான்ட்ஸில் பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ். அனிமலில் ரொம்ப காமன். இந்த ஷீப்பில் ஆந்த்ராக்ஸ் நோய்களுடைய பேர் சிம்டா, வாய் பக்கத்தில் புண்ணுகள் இருக்கு பேர் ஆந்த்ராக்ஸ். இதுக்குரிய பாக்டீரியாவுக்கு பேர் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். ரெண்டாவது கேட்டில் ப்ரூசலோசிஸ். இந்த ப்ரூசலோசிஸ் இதில் கால் பகுதியில் வீக்கங்கள் காணப்பட்டு இறந்து போகும், ப்ரூசலோஸ். அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ப்ரூசெல்லா அபோட்டஸ். அடுத்த கேட்டில் பொவைன் டியூபர்குலோசிஸ். அடுத்த உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் விலங்குகளில் கால்நடைகளில் பொவைன் டியூபர்குலோசிஸ், அதாவது கால்நடைகளில் எலும்புருக்கி நோய். இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் மைக்கோபாக்டீரியம் போவிஸ். சரியா? அடுத்தது கால்நடைகளில் தான் இது உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் பிளாக் லெக். அதை உருவாக்கக்கூடிய நோய் கிருமிக்கு பேர் கிளாஸ்ட்ரிடியம் சோவோலி. சரியா? இது மனிதர்களும் உனக்கு தெரியும், கட்டாயம் இதுக்குள்ள படிச்சு வச்சுக்கணும். பாக்டீரியா டிசீஸ் வரும், ஒரு 5ஆவது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? முதலாவது காலரா, அதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் விப்ரியோ காலரே. அடுத்த டைஃபாய்டு, அதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு சால்மோனல்லா டைஃபாய்டு. அடுத்த டியூபர்குலோசிஸ், அதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ். அடுத்த லெப்ரசி, தொழுநோய், அதை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அடுத்தது 5ஆவது
நிமோனியா அதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. அப்புறம் பிளேக் அதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் எர்சீனியா பெஸ்டிஸ். அடுத்தது டிப்தீரியா தொண்டை அடைப்பான். இந்த தொண்டை அடைப்பான் நோயை உருவாக்கக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேரு அதாவது 5வது இது நிமோனியா அதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. சரியா? 5th one. 6th ஒன்னுக்கு பேர் பிளேக் அதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் எர்சீனியா பெஸ்டிஸ். 7th வந்து டிப்தீரியா தொண்டை அடைப்பான் நோய் அதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே. அடுத்த 8th ஒன்று வந்து டெட்டானஸ் அதாவது இது ஒரு வகையான வலிப்பு நோய் இதை காசு பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. 9th வந்து உணவு நஞ்சாதல் ஃபுட் பாய்சனிங் உணவு நஞ்சாதல் அதுக்கு காரணமான பாக்டீரியாவுக்கு பேர் கிளாஸ்ட்ரிடியம் பொட்லினம். அடுத்த சிஃபிலிஸ் மேக நோய் அதில் உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் சிப்ரோனீமா பலிடம் சிப்ரோனோனிமா பலிடியம். சரி, இதான் அந்த இதுகளை ஹியூமனில் காசு பண்ணக்கூடிய டிசீஸ் பாக்டீரியல் டிசீசஸ். சரியா? பாக்டீரியா மனிதர்களில் பாக்டீரியாவினால் உருவாக்கக்கூடிய நோய்கள். அடுத்தது ஆர்கி பாக்டீரியா. இந்த ஆர்கி பாக்டீரியா ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு பாக்டீரியா. சரியா? இது வந்து எக்ஸ்ட்ரீமான கிளைமேட்ல காணப்படும். ரொம்ப சூடான பகுதிகளில் காணப்படும். ரொம்ப குளிர்ந்த பகுதிகளில் இந்த பாக்டீரியா அதிகமாக காணப்படும். அதனாலதான் இது வந்து இந்த ஒரு ரொம்ப குளிர்ந்த பிரதேசம் ரொம்ப வெயில் நிறைந்த பகுதிகளில் இது காணப்படக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான். சரியா? இதுல ஆர்கி பாக்டீரியா வந்து இது ஒரு பழமையான பிரிமிட்டிவ் ப்ரோகேரியாஸ் பழமையான தொல்லுட்கரு உயிரி. சரியா? ப்ரோகேரியா பழமையான primitive prokaryotes. They are adapted to live in extreme environments like hot spring, high salinity, low pH and so on. இது வந்து மிக கடுமையான சூழ்நிலையாகிய வெப்ப ஊற்றுகள், அதிக உப்புத்தன்மை, குறைந்த pH போன்ற சூழ்நிலைகளில் இது வாழக்கூடியது. அப்போ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல காணப்படக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாவுக்கு பேர் தான் ஆர்கி பாக்டீரியா. சரியா? அடுத்தது இதனுடைய ஊட்டமுறை. தே ஆர் மோஸ்ட்லி கீமோ ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ்னா தனக்கு தேவையான உணவை தானாக தயாரிக்கக்கூடியது. ஆனால் இது வேதி முறையில் தயாரிக்கக்கூடியது. அப்போ இது தற்சார்பு ஊட்டமுறை தான். ஆனால் இந்த தற்சார்பு ஊட்டமுறைகள் இது என்னன்னா வேதி தற்சார்பு ஊட்டமுறை. அதாவது நம்ம பார்த்துருப்போம்ல, தாவரங்கள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கிறது. அது போட்டோ ஆட்டோட்ரோப்ஸ். இது வந்து கீமோ ஆட்டோட்ரோப்ஸ். சரியா? அடுத்தது the unique feature of this group is presence of lipids like இந்த விதமான பாக்டீரியாக்கள்ல ஒரு விசேஷமான ஒரு கொழுப்பு பொருள் காணப்படுது. சரியா? அது எதுலாம்னா இதுல கிளிசரால் காணப்படும், ஐசோப்ரோபைல் ஈத்தர் காணப்படும். சரியா? அது இதனுடைய ஒரு தனி சிறப்பு. எதுல காணப்படும்? செல் சவ்வுல இது காணப்படுது. அடுத்தது due to the unique chemical composition the cell membrane show resistance against cell wall antibiotics. இது வந்து இந்த காம்பனன்ட் இருக்கிறதுனால இந்த எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் இதை எளிதாக அழித்து விட முடியாது. சரியா? அதாவது இந்த சிறப்பு மிக்க வேதி அமைப்பு, அதாவது என்னது லிப்பிடு, இந்த செல் மெம்பரேன்ல எந்த விதமான லிப்பிட் காணப்படுறது, கொழுப்பு காணப்படுறது கிளிசரால், ஐசோப்ரோபைல் ஈத்தர், இந்த விதமான கொழுப்பு காணப்படுறதுனால செல் உரையில காணப்படக்கூடிய செல் சுவரை தாக்கும் உயிர் எதிர்ப்பு ஆன்டிபயோட்டிக் வந்து கரைய செய்யும் பொருட்கள் வந்து செல்களுக்கு எதிர்ப்பு தன்மை இது கொடுக்குது. சரியா? எளிதாக அதை அழிச்சு விட முடியாது. இந்த வேதிப்பொருள் காணப்படுறது அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அது வந்து எளிதாக எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் அதை அழிக்க முடியாது இதனுடைய செல் மெம்பரைனை.
எக்ஸாம்பிள் வந்து மெத்தினோபாக்டீரியா, ஹேலோபாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா இதெல்லாம் சைனோபாக்டீரியாவுடைய எடுத்துக்காட்டுக்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த பாடம் எதுலான்னு பார்த்தா இதெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதில் சாயில் ஃபெர்டிலிட்டி பார்த்தோம், ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் யூசஸ். சரியா? உயிர் எதிர்ப்பொருள், மண் வளம், அதுக்கப்புறம் தொழிற்சாலையில் அதனுடைய பயன்கள். அடுத்த ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்னது பார்த்தோம்? பிளான்ட் டிசீசஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா, அனிமல் டிசீசஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா, ஹியூமன் டிசீசஸ் காஸ்ட் பை த பாக்டீரியானால மனிதர்களுக்கு உருவாகக்கூடிய நோய்கள். இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது என்னன்னா ஆர்கிபாக்டீரியா. சரியா? ஆர்கிபாக்டீரியா பார்த்தா அது ஒரு பிரிமிட்டிவ் பாக்டீரியா, பழமையான தொழில் உயிரி. அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் காணப்படக்கூடியது. அதிகமான குளிர்ந்த இடங்களே காணப்படும், அதிகமான வெப்ப பகுதிகளிலும் இது காணப்படக்கூடியது. இது வந்து அதிகமான பிஹெச் வித்தியாசத்தில் இது காணப்படும். ரொம்ப குறைவான பிஹெச்லேயே காணப்படும். அதான் ஆர்கிபாக்டீரியா. சில வகையான ஆக்டிபாக்டீரியா ஆசிடில் கூட காணப்படணும். அவ்வளவுக்குள்ள லோ பிஹெச்சில் கூட அது காணப்படக்கூடிய பண்பு அதில் காணப்படுது. சரியா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை கவனமாக இன்றைக்கே போய் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது எளிதாக இருக்கும். தேங்க்யூ.